வீரத்துக்கும் தைரியத்துக்கும் உண்மையான அர்த்தமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 1897 ஆண்டு ஜனவரி 23 ஒடிசா மாநிலத்தில் பிறக்கிறாரு. படிப்புல மிகச்சிறந்த மாணவரா இருந்த அவரு லண்டன்ல ICS எக்ஸாம்லயும் பாஸ் பண்றாரு. ICSனா இந்தியன் சிவில் சர்வீஸ். அவர் நினைச்சிருந்தா தான் படிச்சதுக்கான ஒரு வேலையை வாங்கிட்டு நிம்மதியா அவர் வாழ்க்கையை முழுக்க கழிச்சிருந்தார். ஆனா இந்திய நாட்டோட சுதந்திரத்துக்காகவும் அந்த மக்களுக்காகவும் உலகத்திலேயே மிக வலிமையான போராளியா மாறுறாரு. நேதாஜி அவர்களோட முழு ஆசை இந்த மக்கள் சுதந்திரமா வாழணும், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். அதை விட அவரோட முக்கியமான ஆசை, அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒண்ணு இருந்தா நான் தமிழனா பிறக்கணும். அந்த ஆசைக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறே இருக்கு. மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு சைடு அமைதியா போராடிட்டு இருந்த போது நேதாஜி அவர்கள் அதிரடியா INA அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்குறாரு. இந்தியன் நேஷனல் ஆர்மி. இதுக்கு மேல அகிம்சை ஒத்து வராது, எதிர்த்து அடிச்சாதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு முழுமையா நம்புறாரு. இந்த நாட்டோட விடுதலைக்காக உயிரை கூட கொடுக்க நினைக்கிறவங்க மட்டும் இந்த அமைப்புக்கு வாங்கன்னு சொல்றாரு. அப்போதைக்கு அந்த அமைப்புல போய் சேர்ந்தது முக்காவாசி பேரு நம்ம தமிழர்கள். நேதாஜி அவர்களுக்கு பெரும் ஆச்சரியம். நம்ம எதிரிகள்கிட்ட துப்பாக்கி இருக்கு, வெடிகுண்டு இருக்கு, பெரும் ஆயுதங்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தமிழர்கள் கொத்து கொத்தா வந்து சேர்றாங்களே அப்படின்னு நேதாஜி அவர்கள் அப்பதான் அந்த வார்த்தையை பதிவு செய்றாரு. எனக்கு இன்னொரு பிறவி இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாய் நான் பிறக்க வேண்டும். இப்படி நாட்டுக்காக வாழ்ந்த அந்த மாபெரும் வீரன் இறுதியா என்ன ஆனார்? இப்போ வரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமாவே இருக்கு. நேதாஜி அவர்களை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு முழு வீடியோல சந்திப்போம்.